தடையை மீறி பேசக்கூடாது என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், எந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு எச்சரிக்கையை பால்வளத்துறை அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறது? வேறு என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க? இது கடந்த மே மாத இறுதியில் பாத்தீங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கின்ற பால்ல வந்து கலப்படம் இருப்பதாகவும் இது வந்து உயிருக்கு ஆபத்தான வேதிப்பொருட்கள் கலக்கப்படும் என்று ஒரு பேட்டி அளித்திருந்தார். இது தொடர்பாக அப்போதிலிருந்தே தனியார் பால் நிறுவனம் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. ஆவின் பால் மட்டும்தான் சுத்தமான பால், தனியார் நிறுவனங்கள் பால் வந்து கலப்படமாக இருக்கிறது என்று தொடர்ந்து ஒரு 3-4 முறைக்கு மேல் வந்து ராஜேந்திர பாலாஜி மீடியாக்கள் வந்து பேட்டி அளித்திருந்தார். இது தொடர்பாக ஹட்சன் நிறுவனம், ஆரோக்கிய பாலை வழங்குகின்ற ஹட்சன் நிறுவனம், விஜய் பால் மற்றும் டோட்ரா பால் நிறுவனங்கள் ஆகியவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. அதாவது ராஜேந்திர பாலாஜி வந்து தங்கள் நிறுவனங்கள் பற்றி எவ்வித ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது என்றும் அவ்வாறு தொடர்ந்து பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு பால் நிறுவனங்களும் தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்ட இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தன. ராஜேந்திர பாலாஜியின் பேட்டியால் வந்து தங்கள் தொழில் மிகுந்த நஷ்டமடைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த வழக்கை கடந்த மாதம் விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் வந்து பால் நிறுவனங்கள் பற்றி எவ்வித உரிய ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது என்று ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த வழக்கு தற்போது வரை 2 முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தனியார் பால் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட பால் நிறுவனங்களின் பால் மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவுகளை, காசியாபாத் நிறுவனத்தின் சோதனை முடிவுகளை வந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நீதிமன்றத்தில் ஆவணமாக தாக்கல் செய்ததாக அவரது தரப்பு வழக்கறிஞர் ஊடகங்களுக்கு அந்த நகலை வந்து வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் செய்திகள் வெளியானது. இந்நிலையில வந்து கடந்த சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ராஜேந்திர பாலாஜி அவரது வழக்கறிஞர் மூலமாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதாவது நீதிமன்றத்தில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது உண்மைதான், அதில் வந்து எவ்வித விதிமீறலும் கிடையாது என்று ஒரு பேட்டி அளித்தார். இந்நிலையில இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுது பால் நிறுவனங்கள் தரப்பில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வழக்கறிஞர் மூலமாக பேட்டி அளிக்கப்படுகின்றது, நீதிமன்ற உத்தரவு மீறப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் ஆவணங்களை முறையாக தாக்கல் செய்யாமல் அதை அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வெளியில் கசிய விடுவதாகவும் இதனால் வந்து கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தங்கள் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது போல கடந்த 3 நாட்களுக்கு அதாவது வெள்ளிக்கிழமைக்கு மேல் இந்த அறிக்கை வந்ததிலிருந்து மேலும் தங்கள் தொழில் வந்து நசிவடைவதாக அவங்க தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த அனைத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இருதரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்களின் அதாவது பேட்டிகளை வந்து ஆவணங்களாக மொழிபெயர்க்கப்பட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அவ்வாறு டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவற்றை ஆராய்ந்த பிறகு வழக்கை நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். அப்பொழுது ராஜேந்திர பாலாஜிக்கு பதிலாக அவர் வழக்கறிஞர் பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பால் நிறுவன தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது நீதிமன்ற உத்தரவை ராஜேந்திர பாலாஜி தரப்பு மீறி இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்கொண்டு ராஜேந்திர பாலாஜி பேசக்கூடாது என்றும் வாய்மொழி உத்தரவாக நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். வேதவள்ளி, முகேஷ், இப்போ 3 நிறுவனங்கள் பற்றி மட்டும்தான் பேசக்கூடாதா, இல்லை எந்த தனியார் பால் நிறுவனங்கள் பற்றியும் அமைச்சர் பேசக்கூடாதா? இந்த தடை எப்படி பொருந்தும்? அதே மாதிரி சம்பந்தப்பட்ட 3 நிறுவனங்கள் வந்து பாலில் நச்சுத்தன்மை இல்லை என்ற அறிக்கை ஏதேனும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க ஏதேனும் நீதிமன்றம் கோரியிருக்கிறதா? இந்த நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சிவில் வழக்கை பொறுத்தவரைக்கும் நிவாரணம் வழங்கப்படும். அதன்படி இந்த 3 நிறுவனங்கள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் நாடியிருக்கிறார்கள். அதை பொறுத்தவரை இந்த 3 நிறுவனங்களை பற்றி தான் பாலாஜி பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவாக வந்து ராஜேந்திர பாலாஜி அதுக்கு இந்த நீதிமன்ற உத்தரவு தடை விதிக்கப்பட்ட பிறகு ராஜேந்திர பாலாஜி எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலையில் நேற்று முன்தினம் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரது வழக்கறிஞர் விஜய் என்பவர் மூலமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. அதில் வந்து அனைத்து தகவல்களும் வந்து உண்மையானதுதான், ஆவணங்கள் வந்து சரியானதுதான் என்றும் காசியாபாத் ஆய்வக அறிக்கை வந்து ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. இந்நிலையிலே இந்த வழக்கில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ராஜேந்திர பாலாஜி கடந்த மே மாதம் முதல் அளித்த பேட்டியின் ஆவணங்கள் வரை, அதாவது ஒளி வடிவிலான பேட்டிகள் தான் வெளியாகின்றது. இப்போது வந்து அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆவணங்களாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது வந்து தங்கள் பால் கலப்படம் இல்லை என்பது தொடர்பாக ஆவணங்களாக எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை, வாதங்கள் தான் முன்வைக்கப்படும். நாளை இந்த வழக்கு வரும்போது ஆவணங்கள் அது தொடர்பாக வாதங்கள் முன்வைக்கப்படும். கார்த்திகேயன்.